சிவகார்த்திகேயனோட பராசக்தி படம் 1960களில் இந்தி திணிப்புக்கு எதிராக நடந்த போராட்டம் தான் இந்த படத்துடைய கதை. அப்போ புறநானூறு படையில் இருக்கும் நம்ம சிவகார்த்திகேயன் இப்படி எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இந்தி திணிப்புக்கு எதிராக என்னென்ன போராட்டங்கள்லாம் செஞ்சாங்கிறது தான் இந்த படமே. இதில் சிவகார்த்திகேயன் அதர்வா விட எனக்கு வந்து ரவிமோகன் கேரக்டர் ஆக்சுவலாக கேரக்டராக வீக்கான கேரக்டர் தான். ஆக்சுவலாக வில்லனா அடுத்து ஒரு படமே பண்ணலாம். ஸ்க்ரீன் பிரசன்ஸாக நல்லா இருக்குது அவருக்கு. ப்ளஸ் இதில் சிவகார்த்திகேயன் எமோஷனலாகவும் சரி, அந்த இன்டர்வல் பிளாக்ல அவருடைய போர்ஷன் வந்து நல்லாவே இருந்தது. ஜிவி பிரகாஷோடைய மியூசிக் இன்டர்வல் போர்ஷன்லையும் கிளைமேக்ஸ் போர்ஷன்லையும் அந்த சீனை எலிவேட் பண்ணுறதுக்கு நல்லாவே யூஸ் ஆகிருந்துச்சு. அவருடைய பங்களிப்பு நல்லா இருந்துச்சு. அண்ட் அண்ணாவை காட்டின அந்த போர்ஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக நிறைய கட் பண்ணிட்டாங்க போல. அண்ட் இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டு அண்ட் 2K கிட்ஸுக்கு எப்பா அந்த டைமில் இப்படிலாம் போராட்டங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இந்த சினிமாங்கிற இந்த மீடியம் யூஸ் பண்ணி இப்படியான விஷயங்கள் சொன்னது பெரிய விஷயம். அண்ட் எனக்கு முக்கியமாக இன்டர்வல் பிளாக்கும் அந்த கிளைமேக்ஸில் எல்லாரும் சேர்ந்து பண்ணக்கூடிய அந்த ஒரு சம்பவங்கிறது நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த லவ் போர்ஷன்லாம் இவ்வளோ விஷயங்களை வச்சுக்கிட்டு சம்மந்தமே இல்லாமல் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த இன்டர்வல் பிளாக் வந்ததுக்கு அப்புறம் தான் எப்பாடா இதுக்கப்புறம் கதைக்குள்ள வந்துட்டாங்கடான்னு தோணும் போது செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆனதும் தம்பி அவங்களுக்கு போய் தெலுங்குல பாட்டு பாடி இம்ப்ரெஸ் பண்ணு, அப்போதான் அவங்க சமாதானம் ஆவாங்கன்னு மறுபடியும் லவ் ட்ராக்குக்கு போயிட்டாங்க. அண்ட் இதில் சொல்லப்பட வேண்டிய விஷயங்கிறது அவ்வளோ விஷயங்கள் இருந்தும் அதை சும்மா அளவாக மெயின்டைன் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. இன்னுமே பயங்கரமாக சொல்றதுக்கு அவ்வளோ மூமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஆனால் அது கொஞ்சம் சினிமாத்தனமாக இவங்க போயிட்டாங்க. அதுலேயும் கிளைமேக்ஸில் அவங்க எல்லாரும் பண்ணுறது நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த ட்ரெயின் ஃபைட்டு தான் படத்துக்கு ஒட்டாத மாதிரி இருந்துச்சு. ஓவரால் சொல்லப்பட வேண்டிய விஷயம் தான், ஆனால் சொல்லப்பட்ட விதங்கிறது ஒரு ஓகேவா தான் பட்டுச்சு. ஒரு ஓகே லெவலான ஒரு டீசென்ட் வாட்ச் படம் தான் இந்த பராசக்தி.